மோடி பேசிய அனைத்துமே இது சமூகங்களுக்கிடையே பிளவு ஏற்படுத்துவதல்ல, வெறுப்புணர்வை தூண்டுவது, கலகங்கள் உருவாக்க முயற்சி செய்திருக்கிறார் மோடியும் மோடியுடைய பரிவார கும்பலும். ஏன் இப்படி மோடி பேசுகிறார்? தோல்வி பயம் மட்டுமல்ல, அவர்கள் சிந்தனையிலே இப்பொழுதும் ஏதாவது கலவரத்தை உருவாக்கி அவர்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இரண்டாயிரத்தி 24 நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாடு விடுதலை அடைந்ததாக சொல்லப்படுகின்ற காலம் முதல், ஏன் 1952 முதல் நாடாளுமன்ற தேர்தல், முதல் தேர்தல், அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏறத்தாழ 72 ஆண்டு காலத்தில் இப்படிப்பட்ட மோசமான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை, இந்த நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை ஒரு நாட்டின் பிரதமராக இருந்தவர் அடுத்து பிரதமராக அந்த கட்சியால் முன்னிறுத்தப்படுகின்ற ஒரு நபர் பேசியிருப்பாரா என்று இந்த வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிக மோசமாக, இழிவான, பயங்கரமான இந்த எந்த வேணால் இத்தியாதி நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனைக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரரான நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கின்றவர் பேசிக்கொண்டிருக்கிறார். வாயை திறந்தாலே பொய் பித்தலாட்டம் என்பது மட்டுமல்ல, இஸ்லாமிய மக்கள் மீது திட்டமிட்டு ஒரு வெறுப்புணர்வை தூண்ட வேண்டும் என்பது அவர்கள் நோக்கம். 2024 தேர்தலில் நரேந்திர மோடி வென்றாலும் சரி தோற்றாலும் சரி எப்படிப்பட்ட ஆட்சியை நாங்கள் நடத்துவோம் என்பதை அவர் காட்டிக்கொண்டிருக்கிறார். கடைசியாக அண்மையிலே ஒரு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் சொல்கிறாரு, நான் மீண்டும் வெல்வேன், வென்ற பிறகு முதல் 100 நாட்களுக்கான வேலை திட்டம் என்னிடம் இருக்கிறது என்று சொல்கிறார். அதன் பொருள் என்ன? 2024 தேர்தலில் இவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றால் நாங்கள் எப்படிப்பட்ட ஆட்சி அமைப்போம் என்று இதோ இப்போது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். முதல் கட்ட தேர்தலில் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் நடைபெற்றும் போது மிக அமைதியாக ஊழல் பிரச்சனையை மட்டுமே முன்னின்று பேசினார்கள். தமிழ்நாட்டில் இந்த ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர், அவருக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை போன்று அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் 2வது, 3வது, 4வது கட்ட பிரச்சாரத்தின் போது தங்கள் முகத்தை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். திடீர்னு என்ன சொல்கிறார் மோடி? உங்கள் கட்டடங்களை சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு முஸ்லீம்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ஆனால் காங்கிரஸின் தேர்தல் அறிக்கையில் அப்படி ஒன்று இல்லை. அதற்கு எதிராக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் புகார் அளித்தார்கள் தேர்தல் ஆணையத்தில். தேர்தல் ஆணையம் இதன் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ரொம்ப முக்கியம். அப்போ எதுக்கு தேர்தல் ஆணையம்? ராஜஸ்தானில் போய் பேசும்போது பேசுகிறார், உங்கள் கிட்ட 2 எருமை மாடு இருக்கா, அதில் ஒரு மாடை எடுத்துக்குவாங்க, முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு பேசுகிறார். மத்திய பிரதேசத்தில் போய் பேசும்போது சொல்கிறார், இங்கே லவ் ஜிகாத் செஞ்சாங்க முன்னாடி, இப்போ ஓட் ஜிகாத் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறார். அதற்கு பிறகு சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே எல்லாமே செய்ய போகிறாங்க, நம்ம வாழ்க்கையை அழிக்க போகிறாங்க, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கட்சியாக இருந்துச்சு, நாங்கள் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கான கட்சியாக இந்த ஆட்சியை நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு மோடி சொல்கிறார். இதோ 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு, இந்திய கிரிக்கெட் அணியில் இதுவரைக்கும் குறிப்பிட்ட மதத்துக்கு, அவர் சொல்வது யார், இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே ஆதரவாக இதுவரைக்கும் இந்த அரசுகள் செயல்பட்டுச்சு, நாங்கள் அப்படி செயல்படுகிறேன்னு சொல்கிறார். ஏன் இப்படி மோடி பேசுகிறார்? தோல்வி பயம் மட்டுமல்ல, அவர்கள் சிந்தனையிலே இப்பொழுதும் ஏதாவது கலவரத்தை உருவாக்கி அவர்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, மோடி பேசிய அனைத்துமே இது சமூகங்களுக்கிடையே பிளவு ஏற்படுத்துவதல்ல, வெறுப்புணர்வை தூண்டுவது, கலகங்கள் உருவாக்க முயற்சி செய்திருக்கிறார் மோடியும் மோடியுடைய பரிவார கும்பலும். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட மோசமான, இழிவான, கேவலமான கருத்துக்களை, வெறுப்புணர்வு கருத்துக்களை யார் பேசுவாங்க? ஹெச் ராஜா பேசுவாங்க. இந்த பிரகாஷ் சிங்னு ஒரு அம்மா இருந்துச்சு, அந்த அம்மா பேசுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட கருத்துக்களை நானே சொல்கிறேன் என்று இவர் களத்திலே வருகிறார். ஆம், அப்படித்தான் பேசுவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எதிர்க்கட்சிகள் மாஞ்சி மாஞ்சி பேசுகிறாங்க, ஒன்றும் பயன் கிடையாது. இந்த மோடியின் வெறுப்பு பேச்சுக்கு எதிரான நடவடிக்கை எங்கேயும் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட இந்த மோடி, அமித்ஷா, பாசிச கும்பல் ஒருவேளை இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தோற்று போயிட்டாங்கன்னா இவர்கள் அமைதியான முறையிலே பதவியை விட்டு போய்விடுவார்களா? அல்லது இவர்கள் வெற்றி பெற்று விட்டால் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான கலவரத்தை செய்ய தயங்க மாட்டார்களா இல்லையா? ஏனால் பேசும்போது எப்படிலாம் பேசுகிறாங்க.
காங்கிரஸ் கட்சி அறிக்கையில் இல்லாத எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க. இதோ நேற்று சொல்கிறாரு, அம்பானி அதானியை பற்றி 2 நாளாக ஏன் ராகுல் காந்தி பேசவே இல்லை? அப்போ என்ன நரேந்திர மோடி அம்பானி அதானிக்கு எதிரான ஒரு நபரா? அப்படி அல்ல. அம்பானி RSS பாஜக அம்பானி அதானி ஃபாசிசம் என்று நாம் சொல்கிறோம். அந்த அளவில் இது ஒரு ஃபாசிச கூட்டாளிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்மலாம் மக்கள் எழுச்சியின் மூலமாகத்தான் இந்த ஃபாசிசத்தை வீழ்த்த முடியும் என்று சொல்லும் பொழுது, ஃபாசிசத்துக்கு எதிராக இருப்பதாக சொல்லக்கூடிய பலரும் தங்களுடைய அனைத்து வாய்களின் வழியாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையை சொல்லுங்கள், இந்த தேர்தல் மூலமாக மட்டுமே இந்த அமித்ஷா ஃபாசிச கும்பலை வீழ்த்திவிட முடியுமா? இன்றைக்கு நடக்கிற இந்த தேர்தல் முறையை பாருங்கள். நீதிமன்றத்தில் வழக்கு போடுகிறார்கள். இப்போது வரைக்கும் அது தொடர்பான எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட கிடையாது. ஆனால் இதை எதிர்க்கட்சிகள் யாராவது செய்திருந்தார்கள் சொல்லப்போனால் உடனே உத்தரவு எல்லா துறைகள் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படும். ஆக இந்த RSS பாஜக அம்பானி அதானி ஃபாசிஸ்ட் கும்பல் மக்கள் போராட்டங்களின் முன் மட்டுமே தோற்றிருக்கிறது. அவர்கள் வெறும் இந்த தேர்தலில் மட்டுமே அவர்களை வீழ்த்திவிட முடியாது. இந்த 2024 தேர்தலில் வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வியுற்றாலும் சரி, இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கான எல்லா தயாரிப்பு வேலைகளிலும் இந்த RSS பாஜக ஃபாசிச கும்பல் ஈடுபட்டிருக்கிறது என்பதுதான் மோடியுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் நாம் அறிய வேண்டிய விஷயம் என்று நினைக்கிறேன். ஆகவே அதற்கெதிராக எப்படிப்பட்ட அபாயம் நம்மை நோக்கி காத்திருக்கிறது என்பது தொடர்பான அனைத்து விவரங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்போம். இந்த RSS பாஜக அம்பானி அதானி ஃபாசிச கும்பலுக்கு எதிரான ஒரு மக்கள் எழுச்சியையும் மக்கள் போராட்டங்களையும் உருவாக்குவோம். ஆம், மக்களிடம் மட்டும்தான் ஃபாசிஸ்டுகள் வீழ்ந்திருக்கிறார்கள், வேறு எங்கேயும் அல்ல.